சந்தியா, உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரமும் அப்படியே சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்க அப்பான்னு சொன்ன உடனே என்ன அந்தால உதறி தள்ளிட்டு ஓடிட்டியே. உங்க அப்பாவுக்கு அவ்வளவு பயமாடி? உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நிமிஷமே நான் நினைச்சு பார்க்கும்போது என் உடம்புல சிலிருக்குது. ஆனா காலம் ஃபுல்லா உன் கூட அப்படியே இருந்தா. உன் கூட இருந்த அந்த ஒரு நிமிஷம்தான் சந்தியா என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நான் அதை எப்பவுமே இழக்க மாட்டேன் சந்தியா. உன்னை எப்படியாவது கல்யாணம் முடிச்சு என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு நான் கூட்டு வரேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. உன் படிப்பை சீக்கிரத்தில் முடி. அதுக்குள்ள நான் எங்கள் வீட்டில் பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன் சந்தியா. அதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டியா என் பக்கத்தில் இருக்க முடியல. ஐயோ, நினச்சி பார்க்க முடியல. உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கிடுவேன். உன்னை காலம் ஃபுல்லாக கண் கலங்காம உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்ய தாண்டி நான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாடி என் பொண்டாட்டியா. ஐ லவ் யூ சந்தியா. நீ கொடுத்த அந்த ஒரு முத்தத்தால் நான் காதலுக்கு இருக்கேன் ஆவி. ஒன்று நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கேன்டி. நீ என்ன நினைக்கிறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காடி? எதுக்கு அவ ஆஸ்பத்திரிக்கு வந்தா? என்ன பிரச்சனைனே லாஸ்ட் வர சொல்லல. கேட்டாலும் சொல்ல மாட்டுக்கா. உங்க அப்பாவை கொண்டு அந்தால தள்ளி விட்டுட்டு போயிட்டால. நாளைக்கு காலேஜுக்கு தானே வருவா. அங்க வச்சு அவட்ட பேசிக்கலாம். நிலா பாப்பா ஏன் அழுதுகிட்டே இருக்கிறா? நிலா பாப்பா, அம்மா சோனி, இவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரியில் இருந்தது உனக்கு டயர்டாக இருக்குமா? போய் தூங்குமா? இல்லைம்மா, எனக்கு தூக்கமே வரல. நான் உங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். எம்மா சந்தியா, சாப்பாடு எதுவும் வேணுமா உனக்கு? இல்லைம்மா, அங்கே சாப்பிட்டதே எனக்குலாம் போதும்மா. அனி, பிள்ளைக்கு திஷ்டி சுத்தி போட்டியா? எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து என் பிள்ளை தப்பிச்சு வந்திருக்கா. போட்டாச்சு போட்டாச்சு. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சுற்றி போட்டு தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா, எனக்கு உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுக்கணும் போல இருக்கு. படுத்துக்கிட்டாப்பா? வாமா செல்லம், இதுக்கு போய் கேட்கா. அந்த அப்பா மடியில படுத்துக்கோ. என்னங்க கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் ராணி. ஏங்க, நீங்கள் அங்கே கடையிலையும் எங்கள் கூட சாப்பிடல, இப்பவும் சாப்பிடாட்டி அப்புறம் பட்னியாவா கிடப்பிய? கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா, மனுஷன் இருக்கிற காண்டுல சாப்பாடு தான் கேடு. ஒரு பாட்டில் விஷம் இருந்தா கொண்டு வா, எல்லாரும் குடிச்சிட்டு அந்த ஆளை செத்துருவோம். ஏன் பாப்பி சொல்றீங்க? சோனிமா, நீ சின்ன பிள்ளைம்மா, உனக்கு எதுவும் தெரியாது. என்னங்க, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணீங்க, அதுல இருந்து உங்க பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுங்க உங்களுக்கு? பிள்ளைகள் முனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, உங்க எல்லாத்தையும் நான் நம்புனேல்ல. 4 பேர் முன்னுக்கு என் மூஞ்சில கறியை பூசுற மாதிரி பண்ணிட்டீல்ல. அப்புறம் நான் எப்படி பேசுவேன்? ஏன் அறிவு கட்ட மனுஷா, எல்லாமே அரையும் குறையுமா பேசுறீங்களா? ஒரு தெளிவா சொன்னாதானே எங்களுக்கு புரியும். ஒண்ணுமே புரியாத அளவுக்கு நீரே பேசிக்கிட்டு இருந்தா நாங்க எதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன பிரச்சனை? நீ எதுக்கு கோவப்படுற? நீ ஒரு சிலவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு புரிஞ்சாது போதும். என்னங்க, ஆஸ்பத்திரியில வச்சு நீங்க யாருக்கு தான் ஃபோன் பண்ணியா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாருக்கு ஃபோன் பண்ண போறேன்? அந்த புரோக்கருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நம்ம சந்தியாவை பொண்ணு பார்க்க வராவ. எல்லாம் ரெடி பண்ணுங்க. என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க? அவ படிச்சுக்கிட்டு இருக்கா, கல்யாணம் வேண்டாம்னு நீங்க தானே சொன்னீங்க. என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு திடீர்னு பொண்ணு பார்க்க வர சொல்றீங்க? எப்பப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாய மூடு, நான் சொன்னதை செய். எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? எனக்கு தெரியும் யாருக்கு எப்போ எது செய்யணும். நீ வாய மூடு. நான் படிக்கணும்ப்பா. படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. நீங்க படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். கல்யாணம் முடிச்சிட்டு போய் உங்க புருஷன் வீட்டுல படிக்க வைக்கலாம். அங்க போய் படிங்க ஒழுங்கா. என்னங்க, நீங்க ஒரு நாள் இவ்வளவு கோவப்பட்டு பேச முடியல பிள்ளைகள்கிட்ட? ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ராணி, இங்க என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. தெரியறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நாளைக்கு வாராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. அவளை ரெடி பண்ணி மற்றதெல்லாம் ஏற்பாடு பண்றது உன் வேலை தான். அவ்வளவுதான், நான் போய் படுக்க போறேன். அப்பா ஒரு நாள் இப்படிலாம் ஆசையா பேச மாட்டாங்களே. ஒருவேளை நம்மளும் ரகுவும்
லிஃப்ட்ல இருந்தது அப்பா பார்த்துட்டாங்களோ, அதான் இப்பெல்லாம் பேசுறாங்களா? நம்ம வேற கவனிக்கலையே. அப்பா அப்படி பார்த்துருந்தா கூட நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ரகு, உன்னால தாண்டே இந்த பிரச்சனை. நீ நல்லா என்ன மாட்டி விட்டுட்டாங்க, நீ என்ன பண்றியோ?